ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். ஸோ இன்று வாஸ்து நாள் ஐப்பசி மாதம். ஸோ இன்று நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சீர்காழி கற்பநகர் பேக் சைடில் இருக்கக்கூடிய ஒரு மனை முகூர்த்தமும் மற்றும் சீர்காழி டு காரைக்கால் பைபாஸில் இருக்கக்கூடிய கீழையூருங்கிற பகுதியில் ஒரு மனை முகூர்த்தமும் செய்திருக்கோம். ஸோ இன்று நீங்கள் மனை முகூர்த்தம் செய்வராக இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இன்று இருக்கக்கூடிய சந்தோஷமும் சூழலும் கட்டிட வேலை முடிவடைந்து புதுமனை புகுவிழா வரை இன்று இருக்கக்கூடிய சந்தோஷமும் மகிழ்ச்சியுடனும் கடைசி வரை இருந்த என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மனை முகூர்த்தம் செய்த பிறகு நம்ம அந்த மனையில் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும், அடுத்து புதுசாக நம்ம சைட் இன்ஷியேட் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுபோல் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம கட்டுமான சம்பந்தமான தகவல்கள் பற்றி நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மனை தான் சீர்காழி கற்பநகர் பேக் சைடில் வரக்கூடிய டூப்ளக்ஸ் ஹவுஸ் புதுசாக இனிஷியேட் பண்ணக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம மனை முகூர்த்தம் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக மனை முகூர்த்தம் பண்ணதுக்கப்புறமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சைட்டோட பவுண்ட்ரியை வந்து நம்ம பிளான் பண்ணோம். ஸோ 4 பவுண்ட்ரியுமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 ஃப்ளாட்டுமே இந்த கிளைண்ட்டோடு தான் இருந்தாலுமே, ஸோ நம்ம கட்டக்கூடிய ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான். ஸோ இந்த சைட்டோட பவுண்ட்ரிஸ் கரெக்டாக நம்ம பிளான் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கேருந்து வரக்கூடிய காணிக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா சாஞ்சி இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கேருந்து நம்ம அதோடய சென்டர்லேருந்து அடுத்த கல் சென்டர் பார்க்கும்போது இந்த இடத்துல கல்லே இல்லை. ஸோ அப்போ பவுண்ட்ரியை நம்ம செக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சவாலான விஷயம். ஸோ ஏன்னா கொஞ்சம் தவறி நம்ம மாற்றி கட்டிட்டோம் அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால தான் எப்போதுமே கிளைண்ட்டை வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டான பவுண்ட்ரி வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம உள்ள மார்க்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இது வந்து நகரில் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. பட் இது வந்து ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் மூலயமா பக்கத்தில் எதுவும் வீடுகள் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி செக் பண்ணி நம்ம அந்த லாஸ்ட் எண்ட்லேருந்து நம்ம ஒவ்வொரு ஃப்ளாட்டாக செக் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளுடைய ஃப்ளாட்டு சரியான அளவில் இருக்குதாங்கிறத உறுதி செஞ்சுட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும். ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம பார்க்குறது. இரண்டாவது, நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு போர்வெல் கட்டாயமாக தேவை. போர்வெல் இருந்தால் தான் நம்ம வேலை செய்கிறதுக்கும் நம்மளுக்கு சௌகரியமாக இருக்கும். ப்ராஜெக்ட்டுக்கும் தண்ணி தேவை, வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் தேவை. ஸோ இந்த இடத்துல நம்ம போர் வந்து நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம சிமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி டென்ட் ஒன்று நம்ம கொட்டா வந்து போட்டிருக்கோம். இதில் வாட்ச்மேனும் தங்கிக்கிற மாரி கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ்லேயே நம்ம அமைச்சிருக்கோம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மழை தண்ணி வரக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ரோடோட லெவல் பாருங்கள், அதோட இந்த லேண்டோட லெவல் பார்த்திங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 அடி பள்ளமாக இருக்குது. ஸோ மழைக்காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடம் வந்து தண்ணி நிற்கக்கூடிய ஏரியாங்கிறதால ஸோ நம்ம ப்ரீ பிளானிங்காக நிறைய விஷயங்களை வந்து நம்ம இதில் சவாலாக எடுக்கிற மாரி இருக்கும். ஸோ ஐப்பசி மாதங்கிறதால 6ஆம் தேதி நம்ம வாஸ்து மனை நம்ம முகூர்த்தம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாளைக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம உடனடியாக இந்த இடத்துல நம்ம மார்க்கிங் பண்ணி ஆரம்பிக்கும் போது ஒரு வாரம் கேப் ஆச்சு நம்ம கீழேருந்து மேலே காலத்தை ரைஸ் பண்ணுறதுக்கு டைமிங் பீரியட் தேவை. ஸோ அப்போ நம்ம மலையில் மாட்டக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அதனால தான் எப்போதுமே நம்ம எந்த வாஸ்துவில் நம்ம போட்டிருந்தாலுமே ஸோ அந்த வாஸ்துலேருந்து மழைக்காலம் எப்போது, அதில் எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம மண் எல்லாமே ஸ்டாக் பண்ணிச்சிட்டோம். பட் அக்ரிகேட் ஜெல்லி வந்து நம்ம ஸ்டாக் வைக்கல. ஸோ 2 நாள் முன்னாடி நம்ம வைக்கிறதாக இருந்தது. பட் 2 நாள் முன்னாடி மழை இருந்ததால் ஸோ இந்த ஏரியாவில் வந்து இதை பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ லாரி உள்ளே இறங்குச்சு அப்படின்னா டயர் அச்சால் வந்து வண்டி மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணி ஸோ எந்தெந்த இடத்துல வைக்கலாம், எந்தெந்த இடத்துல வைக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் திட்டமிட்டு நம்ம செஞ்சிகிட்ருக்கோம். ஸோ அதே போல் சிமெண்ட் ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இடமும் நம்ம ரோடு லெவலுக்காக இருக்கக்கூடிய லெவலுக்கு நம்ம வந்து அந்த மண் அடித்து நம்ம வந்து அதை லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். தண்ணி நின்றுது அப்படின்னா ஈஸியாக கொட்டைக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது சிமெண்ட் மூட்டை நனையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போயுமே ரோடு லெவலுக்கு ஈக்குவலாக நம்ம இந்த இடத்த வந்து நம்ம ஃபுல்லாக மண் வச்சு அதுக்கு மேலே ஒரு கல் லே பண்ணிவிட்டு பலகையை அமைச்சு நம்ம சிமெண்ட் மூட்டையை வந்து ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் அடுத்தடுத்து இருந்துகிட்ருக்கு. அடுத்தது மனை முகூர்த்தம் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது டெம்ப்ரவரி கனெக்ஷன்.
ஸோ இங்கே டெம்பரரி கனெக்ஷன் வந்து நம்ம எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு. 1 வீக் ஆகுது. இருந்தாலுமே ஸோ மீட்டர் ஸ்டாக் இல்லாததால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தாலும் இந்த சைட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ இது எல்லாமே நம்ம மனை முகூர்த்தம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கும்போது டெம்பரரி கனெக்ஷன், போர்வெல் லைன் பார்க்கணும். அடுத்தது இந்த மெட்டீரியல் எங்கெங்கே ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிவிட்டு ஸோ அதற்கப்புறமா தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம ப்ராப்பராக இனிஷியேட் பண்ணி ஆரம்பிக்கணும். ஸோ அதுபோல் இந்த சைட்டில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்கும்போது இந்த சைட்டுக்கு ஆப்போசிட் நியர்பை ஆப்போசிட்லேயே வந்து அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் நம்ம பிஸ்கா நம்ம மாடியிலேருந்து எழுந்துச்சி பார்க்கும்போது ஸோ ஒரு க்ரீனரியான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குன்னு நம்புகிறேன். ஸோ அது ஒரு ஒவ்வொரு நாளும் தொடக்கத்துலேயும் ஒரு பிரைட்டான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட் சைட்டில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா டூப்ளஸ் ஹவுஸாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே சிங்கிள் பிஹெச்கேவும் மேலே 2 பிஹெச்கேவும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம சேனலில் இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ வீடு கட்டக்கூடிய இல்லை வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும். ஸோ இதே போல் நெக்ஸ்ட் அப்டேட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.